ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபானின் சமையல். இப்போ நான் சமையல் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சுவையான மட்டன் கறி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து மட்டன் வேக வச்சு எடுத்துனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேக வச்ச கறியோட வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு போட்டு நல்லா தண்ணியில் வத்துற மட்டும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு அப்போ தான் டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச சுக்கா, அதான் தண்ணி இல்லாத மிக்ஸி ஜாரில் வந்து ஒச்சக்கல்லை நைஸாக நம்ம பொடி பண்ணிக்கணும். நம்ம 100 கிராம் கறி வைங்களேன், 100 கிராம் கறிக்கு வந்து ஒரு 50 கிராம் ஒச்சக்கல்லை. ரொம்ப சேர்த்துட்டாக்கா ஒச்சக்கல்லை ஃப்ளேவர் வந்துடும். நம்ம அதே டைமில் வந்து வீடியோ க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளும் சுத்தமாக வந்து நம்ம கிட்ட நோய் எதுவும் தாண்டி நமக்கு வராது. இப்போ வீடு க்ளீன் பண்ணி தான் நமக்கு வேலையும் மிச்சமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு நம்மளுக்கு மட்டனில். இப்போ நம்ம அதே ஒச்சக்கல்லை அரைச்சிடணுங்களா, அதே மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, சும்மா லைட்டாக அதை குறைன்னு அரைச்சிக்கணும். அதில் வந்து ஒச்சக்கல்லை போட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு எல்லாம் பிசைஞ்சு வந்துடணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பிசைறீங்களா அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வந்துருந்தாங்க. நான் பிசைஞ்சப்பறம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக மொறுன்னு மெதுவாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சாம்பார் சாப்பாடு, ரசம், இதில் வந்து சில பேர் வந்து வடை போட்டு குழம்பு செய்வாங்க. அந்த ரெசிபி உங்கள் ஒரு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கம்மியாக தான் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தவாவில் வந்து எண்ணெய் தேவையான ஊற்றுங்க. ஊற்றி இந்த மாவு ஒன்று பிசைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன துளி எடுத்து போட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் சுடாச்சுன்னா பொரிஞ்சு வருதான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டியில் வச்சு தட்டி எடுத்திங்கனாக்கா நம்ம கரெக்டாக ஷேப் லெவல் கரெக்டாக நமக்கு வந்துடும். அது வந்து தவாவில் போட்டு நல்லா நம்ம வந்து பொன்னிறமாக பொரிஞ்சிடணும். சிம்லேயே வச்சு தாங்க பொரிக்கணும். நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு பொரிஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து தீஞ்சிரும், அது நம்ம உள்ளே கூட வேகாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிஞ்சிடுங்க. இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து அஸ்மா சேனலு, யூடியூப்பில் வந்து அஸ்மா ரபானி சமையல். இந்த 2 இதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம வந்து மெதுவடை, அந்த கறி வடை வந்து பொரிச்சாச்சு. அப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும், மொறுன்னு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து சாம்பார் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் அம்மா ஸ்டைலு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சுட சுட சாப்பாடு, சாம்பார், மட்டன் ஈரல் கிரேவிங்க எங்கள் வீட்டில், எங்கள் அப்பாவுக்கு. அது நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுவையான கறி வடை தாங்க. நம்ம கறி வடையில் நம்ம விருப்பம் இருந்தால் பட்டை லவங்கம் போட்டு அந்த வெங்காயம் நம்ம வதக்குறோம் இல்லையா, அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிக்காதுங்க அதுவும் ஸ்கிப் பண்ணிங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான இறால் வடை தயார். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.